எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. கலைஞர் தொலைக்காட்சியில் வாரந்தோறும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சியின் 5ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி மிக சீரோடும் சிறப்போடும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வேலூர் மாநகரத்தில் அதைவிட மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான ஊரிஸ் கல்லூரியினுடைய மைதானத்தில், ஊரிஸ் கல்லூரியினுடைய அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது எங்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் பெருமை. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பகுதியிலே தொடங்கப்பட்ட முதல் கல்லூரி என்ற மாபெரும் பெருமையை பெற்ற கல்லூரி இந்த ஊரிஸ் கல்லூரி. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை எல்லாம் கடந்து கல்லூரி கல்வியை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண கிராமத்தில் சாதாரண பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்கள் கல்லூரி படிப்பை படிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தொடங்கப்பட்ட அற்புதமான இந்த கல்வி நிறுவனத்தில் எங்களுடைய நிகழ்ச்சி படப்பதிவு நடைபெறுவது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இந்த நேரத்தில் நான் கருதுகிறேன். ஏற்கனவே இதே ஊரிஸ் கல்லூரியில் ஒரு முத்தமிழ் விழாவில் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதைவிட இப்பொழுது நான் மிக மகிழ்ச்சியாக இருப்பது, ஒரு 10 வாரங்களுக்கு இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த வளாகமும் இந்த கல்லூரி மாணவர்களும் தொலைக்காட்சியில் வாரந்தோறும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை தரப்போகிறீர்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இந்த நிகழ்ச்சியில் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ஊரிஸ் கல்லூரியினுடைய உரிமையாளர்கள், கல்லூரி முதல்வர் அனைவருக்கும் எங்களுடைய அசசி கிரியேஷன் சார்பாக முதற்கண் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன், வேலூர் மாநகரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், வேலூர் மாநகராட்சியினுடைய முதல் மேயர் என்று கின்னஸ் சாதனையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய எங்கள் அருமை அண்ணன், அவர்தான் இந்த வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் கார்த்திகேயன். வேலூர் மாநகராட்சியினுடைய வரலாறு எழுதப்படும் பொழுது முதல் மேயர் என்ற பெருமையை அவர்தான் பெற்றிருக்கிறார். அதைவிட எனக்கு அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களிடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும், இதுவரை எந்த விதமான ஒரு கரப்ஷன், கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் யாருன்னா எங்கள் அண்ணன் கார்த்திகேயன் தான். இதுக்கு தான் நீங்கள் ரொம்ப அற்புதமாக கைதட்டணும். வேலூர் மாநகரத்தை வந்து இறங்கின உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியும் உற்சாகமும் எதை பார்த்தால் எனக்கு ஏற்படும் என்று சொன்னால், இந்த வேலூர் மாநகரத்தினுடைய மத்தியிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேலூருடைய கோட்டையை பார்த்தவுடன் எனக்கு ஒரு மிகப்பெரிய கம்பீரம் எனக்கு ஒரு மனசில் தோணுது. என்ன காரணம்னா, இன்றைக்கெல்லாம் நம்ம சுதந்திரமாக இப்படி ஒரு அரங்கத்தில் மேடை போட்டு ஒரு தலைப்பில் பேசி 16 மாணவர்களும் அவர்களுடைய சொந்த கருத்தை சுதந்திரமாக இன்றைக்கி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், நாம் ஆங்கிலேயர்களிடமிருந்து பெற்ற சுதந்திரம், அந்த சுதந்திரத்திற்காக ஏற்பட்ட அந்த போரிலே முதல் போராட்டத்தை துவக்கி வைத்த ஒரு வீரம் செறிந்த மண் தான் இந்த வேலூர் மண். அதனால தான் இந்த மண்ணை தொட்டு நெற்றியில் யாரெல்லாம் வைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வீரமும் சுதந்திர தாகமும் ஒரு வெற்றியை நோக்கிய பயணமும் கொப்பளித்து வரும் என்பதற்கு முதல் சுதந்திர போராட்டம் 1806ஆம் ஆண்டு 18 சிப்பாய்கள் இந்த கோட்டைக்குள்ளே இருந்து ஆங்கிலேயர்களுடைய அந்த ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போர் நடத்தி, அந்த போரிலே
அவர்களையும் கொண்டு தங்களுடைய இன்னுயிரையும் ஈந்து அவர்கள் புதைக்கப்பட்ட இடம்தான் அந்த வீரம் செறிந்த இந்த வேலூர் மாநகரம். இளைஞர்களுடைய நல்வாழ்வை பெரிதும் தீர்மானிப்பது கல்வியா, பொருளாதாரமா, கலாச்சாரமா? இந்த சமுதாயத்துல ஆணும் சரி பெண்ணும் சரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கானா அதுக்கு காரணம் கல்வி தானையா. மற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஏன் அந்த காலத்துல சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா படிச்சவனுக்கு தான் பதவியும் மதிப்பும் எல்லாமே அவனை தேடி வரும்யா. நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட முதுகெலும்பு நல்லா இருந்தா தான் என்னால் நின்று பேச முடியும். அதே போல தாங்க வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை வாழணும்னா முதுகெலும்பு மாதிரி இருக்கிற கல்வி என்னும் ஆயுதம் உங்களுக்கு தேவைப்படுகிறது தானங்க. ஒரு கல்யாண வைபவம்னு சொல்லி நீங்க போங்களேன், அந்த இடத்துல முதல்ல கேட்கறது, பசங்க எத்தனை பசங்கப்பா, என்ன படிக்கிறாங்க, நல்லபடியா படிக்க வைங்கப்பா, படிச்சாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? கல்வி தாங்க அந்த இடத்துல முக்கியத்துவமா இருக்குதுங்க. கலாச்சாரம் மனிதனால் உருவாக்கப்பட்டது, பொருளாதாரம் மனிதனை தாழ்த்திவிடும், கல்வி மட்டும்தாங்க உங்களை உயர்த்தும். ஒரு உதாரணம் சொல்றேங்கய்யா. ஒரு மனுஷன் செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எள்ளு போட்டு அனுப்புவாங்க. அதே பீஸா பர்கர் மேலே எள்ளு இருக்கும் பார்த்தீங்களா? ஏன்னா அந்த தயாரிப்பாளர் கம்பெனி சொல்கிறான், உங்களுக்கு பீஸா பர்கர் உங்களுக்கு தரேன்னா எள்ளு உங்களுக்கு எப்படியோ நீ சாப்பிட்டு செத்து போயிடுவ, அதனால தான் உனக்கு இலவசமாக நானே எள்ளு போட்டு தரேன்னு சொல்கிறாங்க. இதுதான் உங்களுடைய கலாச்சாரமா? ஐயா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாயா? ஏமா திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்குற? பேரம்பேத்திலாம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன், இப்போ போய் கல்யாணம் ஆச்சான்னு கேட்குறிய? ஆயிடுச்சுப்பா. சொல்லுங்க, எதுக்கு கேட்டீங்கன்னு தெரியல. ஒரு காலத்துல உங்களுடைய கலாச்சாரம் பொண்ணு கல்யாணம் பண்ணனா பொண்ணு வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வராங்க. அதே உங்களுடைய கலாச்சாரம் தான் இப்போ பியூட்டி பார்லர்ல இருந்து கொண்டு வராங்க. இது உண்மையா இல்லையா? இந்த பியூட்டி பார்லரை எவன் கண்டுபிடிச்சானோ, அழகா இருந்த பிள்ளையெல்லாம் குரங்கு குட்டி மாதிரி ஆக்குனதே இந்த பியூட்டி பார்லர் தான். உண்மையில இது நம்ம நாட்டு கலாச்சாரமே இல்லை, அது வெளிநாட்டிலேருந்து நம்ம தருவிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்மளை அடிமைப்படுத்திருச்சு, வேற வழியே இல்லை. ஐயா, இந்த உலகத்துல ரெண்டு மனுஷங்க இருக்கிறாங்க, ஒன்று பணக்காரர், இன்னொருத்தர் ஏழை. அதாவது பெரிய மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இருக்கிற பணக்காரர், ஆனால் அவர் படிக்கல. வெள்ளை சட்டை போட்டுட்டு கழுத்துல கொட்டை நெத்தியில பட்டை அப்படியே பழம் மாதிரி என்ட்ரி கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே இந்த பக்கம் பாருங்க, வறுமை ஆனா படித்த மருத்துவர். இந்த சமூகம் யாருக்குங்க ஐயா மதிப்பு கொடுக்கும்? படிச்ச மருத்துவருக்கு மட்டும்தானங்க மதிப்பு கொடுக்கும். நீங்க சொல்றபடி பொருளாதாரமும் சரி கலாச்சாரமும் சரி ஒரு மனிதனை இன்னைக்கு சரியில்லைன்னு சொல்றேன். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, மீனுக்கு இறைப்பை கிடையாது, பாம்புக்கு கழுத்து கிடையாது, நத்தைக்கு முடி கிடையாது, நண்டுக்கு கால்கள் கிடையாது. இதெல்லாம் ஒழுங்கா இருக்க மனுஷன் நம்ம இன்னைக்கு சரி இருக்கிறோமா? நிச்சயம் கிடையாதுங்களையா. பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட தான் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு சென்றா மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, அங்கேயே தெரியலையா கல்வி மட்டும்தாங்க ஒரு மனுஷனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். ஐயா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன தேவையிலிருந்து பெரிய தேவையை பூர்த்தி செய்கிற வரைக்கும் பொருளாதாரம் தான் முதலிடம் வகிக்குது. அதை நம்ம மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இதுதான் உண்மை, இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஐயா, இன்னைக்கு காசு இருக்கிறவன் கொண்டாடுறான், காசு இல்லாதவன் திண்டாடுறான். காசு இருந்தால் ஐயான்றான், காசு இல்லைன்னா பையான்றான். ஐயா, என்னோட ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் மதுராம்பட்டு கிராமம். திருவண்ணாமலையிலிருந்து நான் வேலூருக்கு வரணும் அப்படின்னா பேருந்து கட்டணம் 70 ரூபா. நான் கண்டக்டர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா நான் கலாச்சாரத்தோடு வாழறவன், பிஎஸ்சிலாம் படிச்சிருக்கேன், அதனால் என்னை வேலூர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், தம்பி நீ பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி பேருந்து கட்டணம் 70 ரூபா, இருந்தால் ஏறு இல்லைனா இறங்கு அப்படின்ட்டார். ஐயா, என்னை திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டது கல்வியோ கலாச்சாரமோ கிடையாது, நான் கொடுத்த காசு தானங்க ஐயா. வாங்கின டிகிரியை கண்டக்டர்கிட்ட காமிச்சு, சார் ரேங்க் ஹோல்டர், கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் பாருங்களேன், நான் தான் ஊரிஸ் காலேஜிலே ஃபஸ்ட்டு, காலேஜில் எனக்கு மெடல் போட்டிருக்காங்க, இந்தாங்க மெடலை வையே டிக்கெட் எடு அப்படின்றார்.
ஐயா இதுல இருந்து தெரிஞ்சிருக்கும், கையில காசு இருந்தா கண்டம் விட்டு கண்டம் போங்கலாம் அப்படின்றது நமக்கும் தெரியும். கையில காசு இல்லைன்னா கக்கூசு கூட போக முடியாதுன்றது அவங்களுக்கும் தெரியும். ஒரு பொண்ணு பார்க்க போறதா வச்சுக்குவோம். பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரனை பார்த்து கேட்பான், மாப்பிள்ளை என்ன பண்றாரு? அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் சொல்லுவாரு நெஞ்ச நிமித்தி, மாப்பிள்ளை பிஎஸ்சி பிஎட்லாம் படிச்சிருக்கிறாரு. உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க ஆஃப் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க, மாப்பிள்ளை பிஎஸ்சி பிஎட்லாம் படிச்சது ஓரமா இருக்கட்டும், என்ன வேலை செய்யறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, சொந்த வீடா இருக்கான்னு தான் ஐயா கேட்பாங்க. ஐயா அங்க கூட பொருளாதாரத்தை தான் முதல் இடத்துல வைக்கிறாங்க, கல்வியும் கலாச்சாரத்தையும் இரண்டாம் பட்சமா தான் ஐயா வைக்கிறாங்க. ஐயா உங்களுக்கு போர் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? நான் போர் அடித்தா புஸ்தகம் படிப்பேன், இல்லாட்டி என் பேர பிள்ளைகளோட விளாண்டுக்கிட்டு இருப்பேன், இல்லாட்டி டிவி பார்ப்பேன். இதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்னால்? எங்களை மாதிரி யூத்துங்களுக்குலாம் போர் அடிச்சா ஒரு தலை படமோ இல்லை தளபதி படமோ ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நினைப்பேன். ஐயா அதுக்கு கூட காசு தான் வேணும். ஐயா காதல் பண்ணுறதுக்கு காசு இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காதல் அப்படின்றது என்ன தெரியுமா ஐயா? ஒரு பைக்கு, பின்னாடி கியூட்டாக ஒரு கேலு, சுற்றி திரிய பெரிய மாலு, சுற்றி திரிஞ்சு பிறக்கும் களைப்பு குடிக்க ஜூஸு, இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு. இப்படி யாராவது லவ் பண்ணான்னா அவன் லவ் ஓடும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிள்ளைய கூப்பிட்டு போய் ஐஸ்கிரீம் கடையில் உட்கார வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க. ஐஸ்கிரீம் என்ன வேணும்? கெசட்டா. தம்பி கெசட்டா எவ்வளவு? 65 ரூபா. பாக்கெட்டில் பார்க்குறேன் 30 ரூபா தான் இருக்குது. இல்லை வேறு ஏதாவது ஐஸ் இருந்தால் கேளு. வேறு இது வெண்ணிலா வாங்கி கொடுங்க. வெண்ணிலா எவ்வளவுங்க? 40 ரூபா. வெண்ணிலாவே 40 ரூபாயா? 30 ரூபா தான் இருக்குது. அம்மா 30 ரூபா தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கேளு. மனுஷனாயா நீ? ஒரு ஐஸ்கிரீமே வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை, உன்னைய நம்பி வாழ்க்கையவே நான் எப்படியா ஒப்படைப்பேன் அப்படின்னு கேட்புங்கம்மா கேட்காதா? அதுதான் யதார்த்தமான பேச்சு. குடும்பத்தை எடுத்துக்கங்க. குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா பொருளாதாரம் ரொம்ப அவசியம். மாதத்தில் 15 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த 15 நாள் சம்பளம் வாங்கின நாட்களாக இருக்கும். மீதி 15 நாள் அப்படி இப்படி இருப்பாங்க. ஐயா கணவர் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து மனைவி கையில் கொடுப்பாரு. மனைவி சம்பளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு மாமா உடனே கரைஞ்சிடுவார் நம்ம ஆள், எனக்கு ஒரு புடவை வாங்கித்தாங்க. உடனே நம்ம ஆள் கேட்பாரு, 1 போதுமா 2 வேணுமாம்மா? அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, அப்படின்னா 3 வாங்கித்தாங்க மாமா. சரிம்மா நாளைக்கு வாங்கி தரேன், இப்போ மாமாவுக்கு ரொம்பமா பசிக்குது நான் சாப்பிட்றேன்னு தோசையில் கையை வைப்பார். உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, மாமா அதை சாப்பிடாதீங்க இருங்கன்னு. உடனே இவர் கேட்பார் ஏமான்னு. அந்த தோசை சுட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சூடு ஆறிட்டு நான் சூடாக ஊற்றி கொண்டு வரேன்ட்டு போவாங்க. ஐயா இது சம்பளம் வாங்கின 15 நாளுக்குள்ளே நடக்கிற விஷயம். அடுத்த 15 நாள் நடக்கிறத பாருங்க. கணவர் வேலையை விட்டு வருவார், வீட்டு உள்ள வந்த உடனே மனைவி கேட்பாங்க, ஏங்க எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுங்கன்னு. உடனே ஒரு ரேஸ் ஆகி சொல்லுவார் பாருங்க, என்னம்மா எப்போ பாரு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு, பணம் நான் மரத்திலே காய்க்குது, அதை தான் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா கேட்ட உடனே சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்க. இவர் சாப்பிட்லான்னு தோசையில் கையை வைப்பார், தோசை ஜில்லுன்னு இருக்கும். என்னம்மா தோசையில் சூடே இல்லை, காலையில் சுட்ட தோசை எப்படி சூடாக இருக்கும்? மாவு இருந்தால் ஊற்றி கொண்டு வாமா. கேட்டதை வாங்கி தர மாட்டாங்களா, அவங்களுக்கு சூடாக தோசை வேணுமா, சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாது. பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாதகம் இல்லை. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை. சிறகில்லாமல் தள்ளாடும் செல்ல கிளிகள், என் கண்ணோரம் இப்போது கண்ணீர் துளிகள். ஐயா இந்த பாட்டிலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் பண்பாடு இன்னைக்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு. இவங்க 2 பேரும் பேசுனாங்கல்ல, தலைப்பையே சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க, இன்றைய இளைஞர்களின் நல்வாழ்வை பெரிதும் தீர்மானிப்பது. கல்வியா பொருளாதாரமா கலாச்சாரமானா, கலாச்சாரம் தாங்க ஐயா ஒரு இளைஞனோட வாழ்க்கையை தீர்மானிக்கணும்னா. தங்கச்சி வந்து பேசி பாருங்க, ரொம்ப நல்லா பேசிச்சு, ரொம்ப அற்புதமாக பேசிச்சு. திருமணத்தன்னைக்கு நைட்டு கல்யாண பொண்ணை யாருக்கு அழைச்சிட்டு வராங்கன்னா பியூட்டி பார்லர்னு தான் அனுப்புகிறாங்களாம். ஒத்துக்கிறோம் இல்லைன்னு நான் சொன்னோம். எனக்கு கூடங்க ஏன் கல்யாணம் ஆச்சு அப்போ பார்த்தீங்கன்னா 96லேயே கல்யாணம் ஆகிடுச்சுங்க. ஏன் 15 வயசு எனக்கு கல்யாணம் ஆகும்போது. எங்கள் மாமா ரொம்ப தங்கமான மனுஷன், 10வது படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க.
எங்கள் அம்மா வந்து என்கிட்ட கேட்டது மாமனை உனக்கு பிடிக்குமான்னு தான், ஒரே வார்த்தை தான். நான் ஏதோ சரிம்மா பிடிக்கும்னு சொல்லிட்டேன். 15 நாளில் கல்யாணம் ஆகி போச்சு எனக்கு. நேராக 3:30 மணிக்கெல்லாம் ரெடியை பண்ணி கொண்டு போய் கோயிலில் விட்டாங்க. ஐயா இப்போல்லாம் சத்திரம்லாம் வைக்கிறாங்க பெருசு பெருசாக. எனக்கு கோவம்னா கோவம். ஒரு சீடி எடுக்கல, எதுவும் பண்ணலை. எங்கள் மாமாவை பிடிச்சி செம்ம திட்டு. மாமா கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பானைக்குள்ளே மோதிரம் போடுறாங்கல்ல, இதெல்லாம் நம்ம கல்யாணத்தில் நீ எதுவுமே பண்ணலையே மாமா, இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சண்டை போடுறேன். எங்கள் மாமா சொல்கிறாரு எல்லாத்தையும் 60ஆம் கல்யாணத்தில் பார்த்துக்கலாம் பொண்ணு. ஆனால் கல்யாணத்து அன்னைக்கே மாமிங்கிட்ட சண்டை போட்ட ஒரே பொண்ணு நீ ஒரு ஆள் தாம்மா. உண்மையிலே அன்னைக்கே உரிமையை நிலநாட்டி கேட்டிருக்கீங்க பாருங்க. ஐயோ இல்லை கேட்டேன். ஏன் இது எது தெரியுமா சொல்லுது, இந்த 60ஆம் கல்யாணத்தில் பார்த்துக்கலான்னு என் மாமா ஏன் தெரியுமா சொன்னார், அவருக்கு 60 வயசு ஆகிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் விட்டு குத்து வாரம் பாருங்க. இதுதான் ஐயா கலாச்சாரமும் பண்பாடும். ஒவ்வொரு கணவன் மனைவியும் இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் தங்கச்சி சொல்லிச்சு பியூட்டி பார்லர்லேருந்து தான் வராங்களாம். பியூட்டி பார்லர்லேருந்து வந்தாலும் அந்த பெண் அந்த சத்திரத்துக்குள்ளே கால் எடுத்து வைப்பால, எத்தனையோ 70 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டு, பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலில், நல்ல மனம் இருக்கும் குணம் இருக்கும் எங்கள் வாசலில், பொன்மணமும் பொருள் மணமும் உங்கள் வாசலில், நல்ல பூமணமும் பாமணமும் எங்கள் வாசலில், மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. இந்த பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் ஒழிச்சிட்டு இருக்கிற எல்லா மண்டபத்திலையும் சொன்னா இதைத்தான் நாங்கள் கலாச்சாரம்னு சொல்றோம். ஏன் இது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. இல்லை தம்பி வந்து பேசினா பட்டிக்காடா பட்டினமா படத்தில் கூட சிவாஜி கணேசனா அம்மையார் ஜெயலலிதாவா அற்புதமாக ஒரு பாட்டு பாடுவாங்க. அவர் பண்பாடோடு பாடுவார். கேட்டு கோடி உருமி மேளம் போட்டு கோடி கொகதாலம் பார்த்து கோடிய மாமங்கிட்ட பட்டி காட்டு ராகம்பாவம். உடனே அந்த அம்மா வெஸ்டர்ன் பாட்டு, மை பியூட்டி குடுமி அங்கிள் என் ஆட்டம் உன்னோடு, மை பியூட்டி அவன் கையில் என் ஆட்டம் உன்னோடு, தாரம் பம் தாரம் பம் தாரம் பம் தாரம் பம் லா 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 லா, ராரம் பம் லாரம் பம் லாரம் பம் லாரம் பம் லா 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 லா. உடனே சிவாஜி கணேசன் பாடுறாரு, முன்னோர் எல்லாம் மூடர்கள் அல்ல நமக்குள்ள பண்பாடு, அடி அம்மாடி நமக்குள்ள பண்பாடு, முழங்கால் தெரியும் மாடையை மாற்றி தமிழ் மகள் நடை போடு, அம்மா தமிழ் மகள் நடை போடு, சந்திரமதியை காட்டில் வந்து பாடச் சொல்லட்டா, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு கேட்க சொல்லட்டா, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்டா, டா 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 டி டா 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 டா. 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருவாங்க. வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் இருக்கிற அந்த அம்மாவே நம்ம கிராமத்து கலாச்சாரத்துக்கு மாறி டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த பாட்டில் எடுத்திருப்பாங்க. இதுதாம்மா நம்ம கலாச்சாரம்.